அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. இதை துக்கம் விசாரிக்கிறதுக்கோ இல்லை ஃபீல் பண்ணுறதுக்கோ இந்த பதிவு கிடையாது. அவர் இப்படி ஆனதுக்கு காரணம் நீ, நீங்கள், இல்லைன்னா நாம தான் காரணம் கூட சொல்லலாம். இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ். இதை நான் சொல்லிட்டு எதனால அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இத்தனை பேர் விஜயகாந்த் சார் பிறந்தநாளுக்கு கூடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. அலையாலையா மக்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் மக்கள் வந்திருக்கிறாங்க. அரசியல்ல எதிர்கட்சியை தவிர எதிரடியா அவர் பார்க்கல அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காரு. இன்னைக்கு அரசியல் வேறுபாடு இருந்தாலும், அரசியல் கொள்கைகள் வேறையா இருந்தாலும், எதிர்கட்சியை தவிர எதிராளியா யாரையும் பார்க்கல. அதனாலதான் எல்லா அரசியல் பிரபலங்களும் வந்திருக்காங்க, செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி காமன் மக்கள், நம்மள மாதிரி ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. நிறைய பேர் மனசு உருகி வருத்தப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து ஃபுடரில் பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்க டிவியில் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே காமனாக சொன்ன ஒரே பதில் விஜயகாந்த் சார் பற்றி, சாப்பாடு போடுவார். எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போடுவார். யாராவது ஊர்லேருந்து வந்தாலோ, யாரோ பசின்னு கேட்டு வந்தாலோ, இல்லை அங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு. அதை விடுங்க, சினிமா ஷூட்டிங்கில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு இருக்கணும். எனக்கு என்ன போடுறீங்களோ அதான் எல்லாத்துக்குமே போடணும். கடைசியில் தொழிலாளி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கூட எனக்கு ஃபிஷ்ஷு போட்டால் எல்லாத்துக்கும் ஃபிஷ்ஷு தான், எனக்கு 2 முட்டை போட்டேன்னா எல்லாத்துக்கும் அந்த முட்டை தான். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனான சாப்பாடு தான் கொடுக்கணும்னு நினைச்சாரு. சாப்பாட்டில் வேறுபாடு கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தனமா கொண்டு வந்தாரு. யாருக்காவது அவருக்கு தெரிஞ்சிருக்க உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு சரி பண்றதை மட்டும் கிடையாம அவங்க ஃபாலோ பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருப்பானா, எப்படி இருக்காரு, வந்துட்டாரா வீட்டுக்கு அப்படின்ட்டு. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தொழில் ஆரம்பிக்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ போண்டாமணி ஒருத்தர் இறந்தாரு பார்த்தீங்களா, அவருக்கும் இந்த மாதிரி அவர் உடம்பு சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அவரை ஞாபகம் வச்சு காசு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. கஸ்டமர் போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த தைரியத்தை கொடுக்குறாரு பார்த்தீங்களா. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர் அப்பதான் ஸ்டாரா வந்துட்டு இருக்காரு, நடிக்கவே ஆரம்பிக்கல, ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரு, பெரிய பிரபலம் ஆயிட்டாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விஜயகாந்த்ங்கிறவர் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காரு. எல்லாரும் சொன்னது அதே தான். எப்பவுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு, ஒரே மாதிரி பேசுவாரு. எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. நம்ம லைட்டா கொஞ்சம் ப்ரமோஷன் ஆயிட்டாலோ, இல்லை லைட்டா கொஞ்சம் அடுத்த கேட்டகரி போனாலும் ஒரு சில பேர் ரொம்ப மிதப்பில் இருப்பாங்க. ஆனால் அந்த மிதப்பெல்லாம் கிடையாது. ஒரு காமன் மேன் சக கலைஞர்களை ஊக்க வச்சு, நீ நடிடா பார்த்துக்கலாம், நீ அதை பண்றா பார்த்துக்கலாம், நீ இது பண்ணுடா பார்த்துக்கலாம்னு எல்லாத்துக்கும் ஊக்க வச்சு நிறைய பேர்த்த வளர்த்தி விட்டுருக்காரு. இளைய தளபதி விஜய் அவர்களையும் நிறைய பேருங்க ஊக்க வச்சிருக்காரு. கருப்பு எம்ஜிஆர்னு சும்மா அவர் பேர் வந்த முடியும். அவர் இருந்தது வேற லெவல். இவருக்கு சும்மா அந்த பேரை ஈஸியா போடுத்த மாட்டாங்க, அந்த அளவுக்கு பண்ணனாலதான். இல்ல கேப்டன்னு அவர் நடிச்சதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அவர் செஞ்ச செயலுக்காக த கேப்டன் ஆஃப் த ஷிப்ங்கிற மாதிரி இந்த கேப்டன் பேரை கொடுத்துருக்காங்க. அவர் நடிப்புல மட்டும் கிடையாது, உண்மையான வாழ்க்கையிலையும் அவர் ஒரு கேப்டனா இருந்திருக்காரு. அதனால தான் அவர் கேப்டன் நினைச்சிருக்காங்க போல. எனக்கு இவ்வளவு எனக்கும் தெரியாது. அப்துல் கலாம் ஐயா ஒருத்தர் ஏதாவது ஒரு பாலிசி தமிழ்நாடுக்கு கொண்டு வர நினைச்சாருன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு விஜயகாந்த் கூட. அப்துல் கலாம் ஐயா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் நடிகர்கள் தான் தமிழ்நாட்டை அடுத்த லெவலுக்கு உயர்த்த முடியும். நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல பாலிசியை ப்ரமோட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லா நடிகர்களையும் அவருக்கு தெரிஞ்ச நடிகர்களை கூப்பிட்டுட்டு ஆலோசனை பண்ணுவாராம். அதுல விஜயகாந்த் சாரும் ஒருத்தர். இப்பவும் சொல்றேன், இந்த மீடியா இந்த சமுதாயத்தை உயர்த்தத்துக்கு ஒரு பெரிய முக்கிய காரணமா இருக்கலாம். ஆனா எல்லாருமே கரெக்டா செயல்பட்டா. இப்ப கூட பாருங்க, விஜயகாந்த் சார் இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க எனக்கு தெரியாது. இவ்வளோ நிறைய பேர் பாராட்டுவாங்கன்னு எனக்கு தெரியாது. விஜயகாந்த் சார் as an ஆக்டர், பொலிட்டிஷியன், ஏதோ கோவப்பட்டாரு, அந்த டைம்ல இப்படி ஆயிட்டாரு, இதுதான் எனக்கு தெரியும். இந்த மீடியா கரெக்டாக ப்ரமோட் பண்ணியிருந்தாங்கன்னா, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் ப்ரமோஷன் அதிகமாக இருக்கு. நேற்று சும்மா சொல்றதுக்காக சொல்றேன், தோனி வந்து யாரையோ போய் நீ பாகிஸ்தானில் போய் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்க ஃபுட்டுன்னு சொன்னாரு. அது தேவையில்லாம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், சாப்பாடு போடுறது, ஹெல்ப் பண்றது, அது பண்றாங்க, இது பண்றாங்க, இதை ப்ரமோட் பண்ணுனா இவரை மாதிரி எனக்கு முன்னாடி தெரியல, இப்ப தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வேற மாதிரி மாறி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கேப்டன் விஜயகாந்த் சார் இவ்வளோ பண்ணியிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? இங்க யாரு கில்ட்டி? அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்த் சரியில்லை, அதெல்லாம் ஓகே. அதை தாண்டி அவருக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அவருக்கு ஹெல்த் சரியில்லை, உடம்பு சரியில்லை நிறைய பேர் கிண்டல் பண்றது, அரசியல் பிரபுகள் நிறைய பேர் இந்த ஹெல்த் இஷ்யூவை கிண்டல் பண்ணி பேசப்பட்டது, அதை மீமா கிரியேட் பண்ணி போட்டது. அவர் ஒரு டைம் பார்லிமெண்ட்ல அப்படி பேசியிருக்க கூடாது, ஓகேங்க, எல்லாத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை
நாக்கம் அடிச்சு பேசிட்டாரு. அந்த நாக்கம் அடிச்சு பேசினதை இல்லை வெளியே எங்கேயாவது பேசினதை அதை மீமா கிரியேட் பண்ணி பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணது. ஒரு மனுஷன் அதை திரும்பி திரும்பி அதை பார்த்தாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? வடிவேலு சார் மீம் கிரியேட் பண்றீங்க, அது வேற கேட்டகரி. ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்காரு, அதை ஒரு மீமா கிரியேட் பண்ணி போடுறீங்க, அது எப்படி? மீமா கிரியேட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி மனசுல வலிய அதிகப்படுத்திட்டே இருந்திருக்கிறோம். எல்லாருமே சொன்னாங்க கோவப்படுவாரு. யாரு தாங்க கோவப்படல? நீங்க கோவப்படலையா? நான் கோவப்பட்டது இல்லையா? அந்த எமோஷனை அந்த டைம்ல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, கோவப்பட்டாரு. ஆனா எல்லாரும் மறுபடியும் சொன்னது என்ன? அவர் கோவப்பட்டாரோ மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சமாதானப்படுத்துவாரு. அவருக்கு மனசு இலகன மனசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு கோவம் இருக்கோ அந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுவார்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் பிடிக்கலன்னா டேரக்டா ஃபேஸ்ல ஆமாப்பா உன்னை பிடிக்கல அப்படின்னு கோவமா பேசுறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா யாரு இருக்காங்கன்னு கவலைப்பட மாட்டாங்க, அவன் உயர்த்தியும் பேசியிருக்காராம். நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மயில்சாமி சொன்னாரு, என் வீட்டுல பாதி செவரு, அந்த செவரு காசே அவரு தான். அத்தனை அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர், நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு விஜயகாந்த் சார் தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணாரு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாருன்னு. சீப் ஜோக்ஸ், அவர் ஹெல்த் இஷ்யூ பத்தி கன்வே பண்றது, அவரு தூக்கி அடிச்சிட பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற அந்த மீமை நிறைய ட்ரெண்ட் ஆக்கி விட்டது. இந்த ட்ரெண்ட் ஆக்கி விட்டது அதோ தானா ட்ரெண்ட் ஆச்சா? யாரு காரணம்? நாம தான் ட்ரெண்ட் பண்றோம். சிந்திச்சு பார்த்துருக்கலாம். பார்லிமெண்ட்ல ஜெயலலிதா அம்மா கூட சண்டை போட்டது தான் காரணம். அவர் பொலிட்டிக்கல் லைஃப்ல டிப் ஆனதுன்னு சொல்றாங்க. ஜெயலலிதா அம்மாக்கோ விஜயகாந்த் சாருக்கோ இவங்க 2 பேருக்கும் வேறுபாடு இருந்திருக்காது. அவர் விஜயகாந்த் சார் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்காரு, நாக்க படிச்சது உண்மைதான், அங்க நான் கோவப்பட்டது உண்மைதான், எனக்கு அந்த கொஸ்டினை கேட்கணும்னு தோணுச்சு, நான் கேட்டேன் பார்லிமெண்ட்ல, அதை பத்தி நான் ஃபீல் பண்ணது கிடையாது, அதை நான் கேட்டிருக்கேன், நான் கேட்க வேண்டிய கொஸ்டின் நான் கேட்டேன். ஆனா அந்த நாக்கம் அடிச்சு பேசும்போது அந்த கூட்டத்துல யாரோ ஏதோ ஒண்ணு பேச போய் தப்பா பேச போய் அதுக்கு இவருக்கு கோவம் வந்து நாக்கம் அடிச்சு காமிச்சாரு. நான் அந்த அம்மாவை நாக்கம் அடிச்சு காமிக்கல, இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லியிருக்காரு, அந்த அம்மாவை நான் நாக்கம் அடிச்சு காமிக்கல. அது இப்படி மீடியாவோ இல்ல மக்களோ பேச ஆரம்பிச்சு இது இப்படி மாறி கடைசியில நின்றுருக்கு. பாருங்க, நாம ட்ரெண்ட் பண்றது, நம்ம பண்ற விஷயங்கள் இன்டைரக்டா டைரக்டாவோ பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஏதோ ஒரு விஷயம் அதை நம்ம ட்ரெண்ட் ஆக்கி விட்டு பேசப்பட்டு அது உண்மையா பொய்யான்னு தெரியாம பேசி அது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இம்பாக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அது இவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. எனக்கும் இதெல்லாம் பெருசா முன்னாடி நான் யோசிக்கல அந்த அளவுக்கு. இதுதான் உண்மை. 2 தலைவர்கள் இறந்ததுல 2 விஷயம் நல்லா கத்துக்கிட்டேன். ஜெயலலிதா அம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே இறப்பு சாதாரணம் தான். எவ்வளவு பெரிய சீஃப் மினிஸ்டர் அந்த டைம்ல அவன் ஹெல்த்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியாம கடைசியில் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி அதே மாதிரி விஜயகாந்த் சார் அவரோட டெத்தில் மக்கள் உள்ள அன்பு இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு ரீசன், பொலிட்டிக்கல் ரீசன், அந்த ரீசன் இந்த ரீசன் அவருக்கு நம்ம கரெக்டாக செய்யலை. கிண்டல் பண்ணுறது, மீம் கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு மனுஷனை, இந்த மாதிரி ஒரு மனுஷனை எப்படி இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்த முடியும்? ஒரு மீம்ஸ் கிரியேட் பண்ணி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி நம்ம பேசி இந்த 2 விஷயங்களும் இந்த பெரிய தலைவர்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். இந்த விஷயத்த சர்டிஃபைட் ராஸ்கல்ஸ் அவங்க பேஜில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் எனக்கு இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அவர் போட்டது தான் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்கிறேன். தேங்க்ஸ். விஜயகாந்த் சார் நல்லபடியாக இருக்கும்போது, உயிரோடு இருக்கும்போது அவரை யாரும் பெருசாக கண்டுக்கல. அவர் இறந்ததுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாரும் வைக்கிறது, செலிபிரிட்டி ஷோவில் பேசப்படுறது, ஏதோ அவரை பற்றி பணம் போடுறது, நாளைக்கு செலிபிரிட்டி ஷோவில் அவரோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசுறது, நிறைய சேனல்ல அவரை பத்தி இரங்கல் மெசேஜ் அனுப்புறது, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அது மாதிரி இன்னும் நிறைய பேர் விஜயகாந்த் சார் பத்தி பேசுறது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடுவோம். அதெல்லாம் தப்பு கிடையாது, நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்தாகணும். ஆனா கிண்டல் பண்றது, அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன லைனுக்கே நான் வரேன், ஒருத்தருக்கு உதவி செய்யறனாலும் உபத்திரம் செய்யக்கூடாது. அவருக்கு உதவி செய்யனாலும் உபத்திரம் செய்யாம இருந்திருக்கலாம். கேப்டன் விஜயகாந்த் சார் அவரோட மரணம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் நான் நினைக்கிறேன். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும், கேப்டன் விஜயகாந்த் சாரை விட்டுருங்க, இப்ப நம்ம வாழ்க்கையிலையும் இதே மாதிரி தான் நிறைய பேர்த்த இருக்கும்போது கவனிக்க மாட்டேங்கிறோம். போட்டி, பொறாமை, அவன் இப்படி சொல்லிட்டான், இதை சொல்லிட்டான், இல்லை அவனை பத்தி தப்பா மற்றவங்கள்ட்ட போய் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இல்லை, பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு அவன் இறந்து போன பிறகு அவனை மேம்படுத்தி பேசுறது, அவனை மாதிரி ஆளு இல்லடா அப்படிங்கன்னா அப்பதான் அந்த தாட்டு தோணும், அப்பதான் அவனை பத்தி எல்லா நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு தோணும். இதெல்லாம் அப்பவே ஒரு பிரச்சனை வரும்போதே அவன் இவ்வளவு நல்லதை பண்ணியிருக்கான், இந்த கெட்டதை பண்ணியிருக்கான், மன்னிச்சு விட்டுருவோமே. எல்லாருமே தப்பு செய்யாம வந்ததே கிடையாது. ஒரு 10 நல்லது இருந்தாலும் ஒரு சின்ன கெட்ட விஷயங்கள் தெரியாம வரும்.
அதையும் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்க. பட் தெரியாம ஒரு சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. கெட்ட விஷயங்கள்னா பெரிய கெட்டது கிடையாதுங்க. ரெஸ்ட் இன் பீஸ் விஜயகாந்த் சார். உங்க படத்திலேயே சொன்ன மாதிரி தான், இறந்த பிறகு ஒரு மனைவி அழுதாங்கன்னா அவர் ஒரு நல்ல கணவர், இறந்த போது நம்ம பிள்ளைங்க அழுதாங்கன்னா நான் ஒரு நல்ல அப்பா, இறந்த போது இந்த ஊரே இந்த உலகமே அழுதுச்சுன்னா நான் ஒரு நல்ல தலைவன். நீங்க ஒரு நல்ல தலைவன். உங்களால எங்களை ஆட்சி செய்ய முடியல, அது வருத்தம் தான். ஆனா ஏதோ ஒரு வகையில நல்ல விதமா எங்களை ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கீங்க. ரெஸ்ட் இன் பீஸ். உயிரிழந்த அன்பு தமிழஞ்சங்களே, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.